ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय மார்க்கண்டேயா மார்க்கண்டேயா அம்மா அப்பா ஏன் இந்த கலக்கம் எதற்காக இப்படி பதட்டமாக நிற்கிறீர்கள் ஒன்றுமில்லை கண்ணே வெகு நேரமாக உன்னை காணவில்லையே என்று பதட்டம் அதனால் என்ன நான் இன்னும் என்ன சிறு பிள்ளையா எனக்கு 16 வயது ஆகவில்லையா வேண்டாம் கண்ணே வேண்டாம் என்ன வேண்டாம் 16 வயது பற்றி பேச வேண்டாம் ஏன் வா போகலாம் வா அம்மா தாங்கள் கூறுவதை பார்த்தால் மார்க்கண்டேயனின் தாய் தந்தையார் அவனுக்கு சிவபெருமான் தந்த வரத்தை பற்றியோ அவனுக்கு அற்ப ஆயுள் என்பதை பற்றியோ சொல்லவில்லை என்றல்லவா தெரிகிறது தங்கள் பிள்ளையிடம் பெற்றவர்களே சென்று நீ விரைவில் இறந்து விடுவாய் என்று எப்படி கூற முடியும் காலச்சக்கரம் வெகு விரைவாகச் சுழன்று வருடங்கள் ஓடியதையோ தங்கள் மகனின் இறுதியாண்டு வந்து நிற்கிறது என்பதையோ அவர்கள் உணரத் தவறிவிட்டார்கள். ஓஹோ, அப்படியென்றால் ஓநாய் மார்க்கண்டேயனை கொல்ல வந்ததை கண்ட பின்புதான் சர்வேஸ்வரர் அன்று சொன்ன காலம் நெருங்கிவிட்டது என்பது அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். சரியாக புரிந்து கொண்டாய். அந்த நினைவு வந்தது முதல் அவர்கள் தங்கள் மகனுக்கு எப்போது என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சி அஞ்சி வாழத் தொடங்கினர். அதனால் மார்க்கண்டேயன் எங்கு சென்றாலும் தங்களில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவராகவோ அவனோடு துணையாக சென்று பாதுகாக்க முயன்றார்கள்.
அந்த மிருகண்ட முனிவருக்கும் அவர் பத்தினிக்கும் சிறிது கூட பொறுப்பே இல்லையே. என்ன சொல்கிறாய் நீ? ஏன் இப்படி கூறுகிறாய்? பிறகென்ன, உனக்கு அற்ப ஆயுள்தான் என்று தெளிவாக சொல்லியிருக்க வேண்டியதுதானே? குறைந்தபட்சம் அவனது இறுதி காலத்திலாவது அவன் விருப்பம் போல் வாழ்ந்திருப்பானே. அவர்கள் அப்படியெல்லாம் யோசிக்க கூடியவர்கள் அல்ல. அந்த பிள்ளையும் சிவ பூஜையையும் பெற்றோர் சேவையையும் விட்டுவிட்டு வேறெதிலும் மனதை செலுத்தக்கூடியவன் அல்ல. மனதை அலைபாய வைக்கும் விவகாரங்களிலும் ஆடம்பர கேளிக்கைகளிலும் ஈடுபாடு கொண்டவர்கள் அசுரர்கள் என்பதால் நீயும் அப்படியே சிந்திக்கிறாய். அசுரர்கள் மட்டுமல்ல, அரச வாழ்வு பெற்ற அனைவருமே அப்படித்தான் இருக்கிறார்கள், இருப்பார்கள். யாருக்கு அதையெல்லாம் அனுபவிக்க வாய்ப்பிருக்கிறதோ அனுபவிக்கட்டுமே, அதில் என்ன தவறு? அரச வாழ்வில் அதிகாரங்கள், ஆடம்பரங்கள், அவை தரும் கேளிக்கைகள், அதனால் ஏற்படும் வீண் விரயங்கள், இவை மட்டும்தான் வாழ்வில் சந்தோஷம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உண்மையன்று, உயர்வு தராது, புனிதமன்று என்பதை மார்க்கண்டேயன் வாழ்க்கையை பார்த்தால் நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது உலகிற்கே ஒரு மிகப்பெரிய பாடம். மார்க்கண்டேயன் அடுத்ததாக செய்த செயலை பார்த்தால் அது உனக்கே புரியும். கூறுங்கள் அம்மா. மகனே, ஓரிரு நாட்களிலேயே பெற்றோரின் மாற்றம் புரிந்துவிட்டது. ஆனாலும் அதை வெளிப்படுத்தாமல் அவன் பொறுமையாக காத்திருந்தான். அப்படியென்றால் அவர்கள் அது பற்றி கூறவே இல்லையா தாயே? இல்லை, அதை பற்றி நினைக்கும் போதே சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளானார்கள். அவனிடமிருந்து அதை மறைப்பதிலேயே குறியாக இருந்தார்கள். சுவாமி, ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இன்றோடு மைந்தன் வாழ்வு முடிந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. உள்ளத்தில் எழுகின்ற வேதனை என் நெஞ்சை பிழிகிறது. நாம் எது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அது நடந்தே தீரும் என்ற இறுதி கட்டம் வந்துவிட்டது. இதை நாம் இனி எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறோம்? மெதுவாக பேசு மருத்துவதி. இப்படி உன் உணர்ச்சிகளை அவன் கண் முன்னால் வெளிப்படுத்தி விடாதே. இதுவரை அவனிடம் சொல்லாமல் மறைத்தது பெரிதல்ல. இனியும் அவ்விதமே மறைத்து வைக்க வேண்டும். இருக்கும் கடைசி நாட்களை அவன் சிவபக்தியில் அமைதியாக கழிக்கட்டுமே. என்னை கூறிவிட்டு தாங்கள் கண்ணீர் வடிக்கின்றீர்களே. நீங்கள் உறுதியாக இருந்தால்தானே நானும் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். நீ சொல்வது சரிதான். நாம் அவனை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது மார்க்கண்டேயனுக்கு தெரியவே கூடாது. ஆனால் அது எனக்கு தெரிந்து விட்டது தந்தையே. தாயே, தந்தையே, நீங்கள் இருவரும் திடீரென்று என்னை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போதே எனக்கு சந்தேகம் தோன்றியது. என்னை பார்த்து பார்த்து நீங்கள் இருவரும் கலங்குவதையும் கண்ணீர் வடிப்பதையும் கண்டு நான் புரிந்து கொண்டேன். இப்போது நீங்கள் பேசிக் கொண்டதிலிருந்து எனது நிலை என்ன என்பது எனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது. மருத்துவதி, நாம் எதை நினைத்து பயந்து கொண்டு மறைத்து மறைத்து வைத்தோமோ அது இப்போது நம் கைமீறி சென்று விட்டது. தந்தையே, தாங்கள் மாமுனிவர், சகல வித்தைகளையும் கற்றறிந்தவர். தங்களிடம் பாடம் கற்ற சீடன் நான். அது எதுவானாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு இருக்காதா என்ன? ஏன் என்னை பற்றிய ரகசியத்தை தாங்கள் மறைக்க வேண்டும்?
அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அது உண்மையானால் ஏன் என்னை மாறி மாறி பாதுகாக்கத் தொடங்கினீர்கள்? யாரேனும் வந்து என்னை கவர்ந்து போய் விடுவார்களோ என்பது போல் ஏன் பயந்தீர்கள்? மைந்தா, இப்போது எதற்கு அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? நீ மிகவும் பசியோடு இருப்பாய். முதலில் வந்து ஏதேனும் உண்பாயா? அம்மா, அந்த உண்மையை நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நான் இனி சாப்பிடவே மாட்டேன். அந்த ரகசியத்தை மறைத்து மறைத்து தாங்களும் துன்பப்பட்டு என்னையும் வேதனைப்படுத்தாதீர்கள். எதுவாயினும் கூறுங்கள். தந்தையே, தாங்கள் என்னை தங்கள் சத்புத்திரனாக கருதுவது உண்மையானால், தெய்வத்தின் அருளால் பிறந்தவன் நான் என்று சொல்லிக் கொள்வது உண்மையானால், தாங்கள் என்னை பற்றிய ரகசியத்தை இங்கே இப்பொழுதே கூறுங்கள். இனி இவனிடம் எதையுமே மறைக்க முடியாது. ஆனால் தவமிருந்து பெற்ற பிள்ளை நிரந்தரமாக பிரியப் போகிறான், மரணத்தின் வாசலில் நிற்கிறான் என்பதை உன் முகம் பார்த்து எப்படி நான் சொல்வது? அம்மா, மிருகண்ட முனிவர் மார்க்கண்டேயனிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாரா? அதற்குரிய துணிவு அவருக்கு எப்படி வந்தது? என்ன செய்வது? மார்க்கண்டேயன் மீண்டும் மீண்டும் அந்த உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று வற்புறுத்த தொடங்கிவிட்டான். இனி மறைக்கவே முடியாது என்ற நிலை வந்ததால்தான் தந்தையே மைந்தனிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அதை கேட்ட அவன் நிலை எப்படி இருந்தது? உணர்ச்சி வசப்பட்டு கதறினானா? இப்படி ஒரு பிறவியை ஏன் எனக்கு தந்தீர்கள் என்று வெறுத்து போய் பேசினானா? பொதுவாக ஒருவன் அந்த நேரத்தில் அப்படித்தான் நடந்து கொள்வான். ஆனால் ஞானப்பிள்ளையான மார்க்கண்டேயன் அதை எதிர்கொண்ட விதத்தை பார்த்து அவனது பெற்றோர்களே அதிசயித்து போனார்கள். மார்க்கண்டேயா, எங்கள் அன்பு மகனே, ஏன் இப்படி பிரமை பிடித்தவன் போல் நிற்கிறாய்? உனக்கு நேரம் போவதை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் கதறிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நீ இப்படி நிற்காதே, வாய்விட்டு கதறிவிடு. இப்படி உன் உணர்வுகளை இறுக்கமான முகத்தோடு மறைக்க முயலாதே. உன் துக்கத்தை கண்ணீராக கொட்டிவிடு. துக்கப்படுவதா? எதற்காக? யாருக்காக? நான் துக்கப்பட போவதில்லை. அது மட்டுமல்ல, உங்களையும் என்னை நினைத்து துக்கப்பட விடமாட்டேன். மார்க்கண்டேயா, நீ சற்று பொறு மருத்துவதி. மார்க்கண்டேயா, நீ என்ன கூற வருகிறாய்? தந்தையே, சிவபெருமான் தந்த வரத்தால் பிறந்த இந்த மைந்தன் அவ்வளவு விரைவாக உங்களை விட்டுவிட்டு பிரிந்து விடுவான் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயம் அவ்வாறு நடக்க நான் விடமாட்டேன். நான் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து உங்களுக்கு சேவைகள் செய்யப் போகிறேன். அம்மா, அது எப்படி சாத்தியம்? சற்று பொறுமையாக கேள். எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அவனுக்கு தன் மரணச் செய்தியை கேட்டதும் மூளை குழம்பி விட்டது. அதனால் தான் உளறுகிறான். அப்படியெல்லாம் இல்லை. அவன் தன் பக்தியின் மேல் உள்ள நம்பிக்கையால் அப்படி பேசுகிறான். மைந்தா, அந்த மகாதேவர் உனக்கு வயது 16 தான் என்று விதித்து விட்டாரே. விதியை எழுதும் பிரம்மனால் கூட அதை மாற்றி எழுத முடியாதே. ஏன் முடியாது? உங்கள் இருவரின் விதிப்படி உங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லை என்றுதானே எழுதப்பட்டிருந்தது. அதை நீங்கள் உங்கள் தவத்தால் மாற்றியமைக்கவில்லையா? அந்த ஈசனே தேடி வந்து உங்களுக்கு பிள்ளை வரத்தை தரவில்லையா? ஆனால் அதில் இப்படி ஒரு தீராத வேதனையை தந்து விட்டாரே. அம்மா, அப்பா, ஈசன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் காரணமாய் விளங்குபவர். அவர் மும்மூர்த்திகளில் முதற் கடவுளாகவும் திகழ்பவர். தந்ததை அவரால் பறிக்கவும் முடியும், பறித்ததை அவரால் மீண்டும் தரவும் முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு
அன்று அவர் வரமளித்ததைப் போல இரவாமை என்னும் வரத்தை தவம் புரிந்து நான் வேண்டினால் அதை அவர் தருவார் அல்லவா? மார்க்கண்டேயா, தந்தையே, கலங்காதீர்கள் தந்தையே. சிவத்தின் கரங்களாலேயே தன் விதியை மாற்றி எழுத வைத்தவரின் மகன் நான். என்னால் மட்டும் அதை சாதிக்க முடியாதா என்ன? நானும் என் விதியை மாற்றிக் காட்டுவேன். மரணத்தை வெல்வேன். அம்மா, உண்மையிலேயே ஒருவன் தனது மரணத்தை வெல்ல முடியுமா? மரணத்தை வெல்லும் உபாயம் என்று ஒன்று இருக்கிறதா? மார்க்கண்டேயன் அப்படி நம்பினான். அதிலும் சிவத்தை முன்னிறுத்தி அந்த நம்பிக்கையை கொண்டிருந்தான். அதற்கு பலன் இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதானே பார்க்க வேண்டும். மரணமற்ற வாழ்வாம் அமரத்துவமாம். அப்படி ஏதேனும் சூட்சமத்தை அவன் கண்டுபிடித்து விட்டானா? இல்லை பெற்றோர்களை மகிழ்விப்பதற்காக செய்த சூழ்ச்சியா? அது சூழ்ச்சியும் இல்லை, மரணத்தை வெல்லும் சூட்சமும் இல்லை. இறைவன் மீது அவன் வைத்திருக்கும் நம்பிக்கை. மரணத்தை எந்த மனிதனும் எத்தகைய உபாயத்தாலும் வென்றிட முடியாது. பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத இரண்டு நிலைகள். அப்படியென்றால் மார்க்கண்டேயன் எப்படி அவ்வளவு உறுதியாக அதை சொன்னான்? ஈசனிடம் வரம் பெறும் அளவிற்கு, தவம் செய்யும் அளவிற்கு அவனுக்கு காலம் இல்லாமல் போய்விட்டதே. பிறகு அவன் என்னதான் செய்வான்? அவன் எதையும் செய்ய தேவையில்லை. இப்படி பூஜை, தவம், தியானம் என்று ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? அங்கும் இங்கும் இல்லாமல் ஏன் அலைக்கழிக்கப்பட வேண்டும்? இருக்கும் வரை சந்தோஷமாக இருந்துவிட்டு போக வேண்டியதுதானே? அம்மா, மார்க்கண்டேயனின் வரலாறு என் மனதை மிகவும் வேதனைப்படுத்தியது. உத்தமமான ஒரு பிள்ளைக்கு இவ்வாறு ஒரு நிலை நேரலாமா? பாவம் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனின் நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியதுதான். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? தாய் தந்தை இருவரிடத்திலும் நான் ஈசனிடம் வேண்டி எனது ஆயுளை பெருக்கிக் கொள்வேன் என்று உறுதியளித்து விட்டு புறப்பட்டானே, அதை அவனால் செய்ய முடியவில்லையா? சண்டா, கும்பா, நீங்கள் சென்று உயிர் பறிக்க வேண்டியவரின் பெயர் என்ன தெரியுமா? மார்க்கண்டேயன். தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தாய் தந்தை இருவரிடத்திலும் நான் ஈசனிடம் வேண்டி எனது ஆயுளை பெருக்கிக் கொள்வேன் என்று உறுதியளித்து விட்டு புறப்பட்டானே, அதை அவனால் செய்ய முடியவில்லையா? அவன் தன் ஆயுள் முடிவடைய போவதைப் பற்றி மிகவும் தாமதமாகத்தானே அறிந்து கொண்டான். அதனால் இருக்கும் ஆயுட்காலத்திற்குள் அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நேராகச் சென்று சிவலிங்கத்தின் முன்னால் நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுதான். ஓஹோ, மார்க்கண்டேயன் நன்றாக அகப்பட்டுக் கொண்டானா? அவனது கண்மூடித்தனமான பக்திக்கும் சேவைக்கும் கிடைத்த பலன் இதுதானா?
நான் ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கின்றேன்? நான் என் பெற்றோருக்கு தைரியம் அளித்தல்லவா வந்துள்ளேன். ஐயோ, இப்பொழுது நான் இப்படி அழுவது தெரிந்தால் அவர்கள் மிகவும் வேதனைப்படுவார்களே. நான் அழக்கூடாது. அவர்கள் வேதனையை தீர்க்க ஏதாவது செய்யத்தான் வேண்டும். அம்மா, என் மனம் கலங்குகிறது. என்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் வருகிறது. மார்க்கண்டேயனுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலையைக் கண்டு என் மனம் பதறுகிறது. என்னால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சுவாமி, சின்னஞ்சிறு பாலகனான முருகன் மார்க்கண்டேயனை நினைத்து உணர்ச்சி மேலிட்டு இப்படி கண் கலங்குகிறானே, தன்னை மீறி வேதனைப்படுகிறானே. இந்த உணர்வுகள் எல்லாம் இத்தனை காலமாக முருகனுக்குள்ளேயே புதைந்திருந்தன. இப்பொழுது இந்த கதையின் மூலம் அந்த கருணை ஊற்று பொங்கி வழிகிறது. சொல்லுங்கள் அம்மா, என் மனம் ஏன் இப்படி கனத்து விட்டது? எதனால் எனக்கு இத்தகைய தவிப்பு ஏற்பட்டிருக்கிறது? மார்க்கண்டேயன் மீது நீ கொண்ட ஈடுபாடு இத்தகைய நிலையை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அவன் மேல் உனக்கு ஏற்பட்ட அன்பும் அனுதாபமும் தான் உன்னை இப்படி தவிக்க வைக்கிறது. ஆனால் எல்லோரும் இப்படி இருப்பதில்லை. சிலர் மற்றவர்கள் துன்பத்தைக் கண்டு மகிழ்வார்கள். அதை பற்றி கொரூர சிந்தனையோடு கேலி செய்வார்கள். நன்றாக படட்டும் அந்த மார்க்கண்டேயன். விளையாட்டு பருவத்தில் ஆடிப்பாடி மகிழாமல் சேவை பூஜை என்று அலைந்தான் அல்லவா? இப்போது இப்படித்தான் அனுபவித்தாக வேண்டும். ஆம் மைந்தா, மற்றவர் துன்பத்தை தன் துன்பமாக, மற்றவர் துக்கப்படும் போது தானும் அதை அனுபவிப்பவராக யார் இருக்கிறாரோ, யார் அவர்களது உணர்வுகளை தன் உணர்வாக கொண்டு வருந்துகிறாரோ அவர்தான் மகத்தானவர். அந்த உணர்வுதான் சமவேதனா உணர்ச்சி என்று வழங்கப்படுகிறது. நீ என்றோ நடந்த மார்க்கண்டேயன் வரலாற்றை கேட்டு அது இன்றுதான் நடப்பது போல் கலங்குகிறாய். இந்த உன்னதமான உணர்வுகள் உன்னுடனேயே பிறந்தவை, உனக்குள்ளேயே இருப்பவை, உன்னிடமிருந்து பிரிக்க முடியாதவை. இந்த கதையை உனக்கு சொல்வதால் எனக்கு ஏற்பட்ட மனநிறைவு என்னவென்றால், நீ இதில் பிரதிபலிக்கும் எல்லா உணர்வுகளையும் உனக்குள் வாங்கி அதை அப்படியே எதிரொலிக்கிறாய். அந்தந்த உணர்வுகளை அனுபவிக்கிறாய். பானுகோபா, நான் உனக்கு இந்த கதையை எதற்காக கூறினேனோ அதற்குரிய பிரதிபலிப்பு சிறிது கூட உன்னிடம் இல்லையே. உன் பாட்டி என்ன எதிர்பார்த்தாளோ அந்த மாற்றம் உன்னிடம் ஏற்படவில்லை. கதை நிறைவடையும் போதாவது முறையாக இதில் உள்ள நீதியை உணர்கிறாயா என்று பார்ப்போம். இதற்கு மேல் இதில் என்ன நீதி வந்துவிடப் போகிறது? சீக்கிரம் சொல்லுங்கள். பிறகு என்னதான் நடந்தது? பிறகு என்ன நடந்தது என்பதுதான் இந்த வரலாற்றின் உச்சகட்டம். மாறாத பக்தி கொண்டு நேரான வழியில் நடப்பவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தது. அப்படியென்றால் மார்க்கண்டேயன் எதிர்பார்த்தபடி ஏதாவது நடந்ததா? நடக்காமல் இருக்குமா? திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள். ஆனால் அந்த தெய்வம் அனைத்து இடங்களுக்கும் தானே வந்து விடாது. தனது பிரதிநிதியாக தகுதி வாய்ந்த ஒருவரை அனுப்பி வைக்கும். அப்படி ஒரு நல்வழியை மார்க்கண்டேயனுக்கு காட்ட யாரேனும் வந்தார்களா? ஆமாம், சாட்சாத் நாரதரே அந்த பாலகனுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அங்கு வந்து நின்றார். பசுக்களான உயிர்கள் அனைத்தையும் தனக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பசுபதியே,
உங்கள் பக்தனான எனக்கு மேலும் சிறிது காலம் வாழ வழிகாட்டக்கூடாதா? வழிகாட்டுங்கள், நல்வழி காட்டுங்கள். அந்த வழியை நான் உனக்கு சொல்கிறேன் மார்க்கண்டேயா. என் தந்தை முதலான முனிவர்கள் எந்த நாளும் போற்றி துதிக்கும் நாரத முனிவரே, விரைவில் மடியப் போகும் இந்த சிறுவனுக்கு வழிகாட்டுகிறேன் என்கிறீர்களே, அது எப்படி முடியும்? அதற்கான வழி உன்னிடமே இருக்கும்போது நீ இப்படி வருந்த வேண்டிய அவசியமே இல்லையே. அதை செய்ய வேண்டியவனே நீதான். தேவரிஷி, தாங்கள் கூறுவது விளங்கவில்லை. எனக்கு என்ன வழி தெரியும்? எனக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? என் தாய் தந்தையரிடம் நான் மேலும் வாழ்வதற்கான வரத்தை ஈசனிடம் பெற்று வருகிறேன் என்று கூறிவிட்டு வந்தேன். பிறகென்ன? அதை செய்வதில் தடை என்ன இருக்கிறது? என் ஆயுட்காலம் முடியப் போகிறதே. மரணம் என்னை நெருங்கி வரும் சமயத்தில் நான் எப்படி தவம் புரிந்து ஈசனை மகிழ்விப்பேன்? யமதூதர்களே, நமது யமபுரியின் மாமன்னர் யமதர்ம ராஜாவின் ஆணைப்படி இன்று யார் யார் உயிரை பறிக்க வேண்டும் என்ற பட்டியலை தந்துவிட்டேன். அதையெல்லாம் சரியாக கேட்டுக்கொண்டீர்கள் அல்லவா? மிகவும் தெளிவாக கேட்டு சரியாக குறித்துக் கொண்டோம். யார் யார் உயிரை எப்படி பறிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டீர்கள் அல்லவா? தாங்கள் கூறியவர்களில் சிலர் நோயாளிகள். அவர்கள் உயிரை அந்த நோயை காரணமாக்கி பறிப்போம். சிலருக்கு எதிர்பாராத விபத்துக்களை ஏற்படுத்தி அவர்களின் உயிரை பறிப்போம். அப்படித்தான் செய்ய வேண்டும். யமதர்மர் மீது சிறிதும் பழிவராமல் இயல்பாக நேர்ந்தது போல் காண்பித்துக் கொள்ள வேண்டும். இதுவரை அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் அப்படித்தான் செய்வோம். நல்லது, புறப்படுங்கள். சற்று பொறுங்கள். ஒரு முக்கியமான பெயரை கவனிக்காமல் விட்டிருக்கிறேனே. சண்டனும் கும்பனும் நில்லுங்கள், மற்றவர் செல்லலாம். சண்டா, கும்பா, நீங்கள் சென்று உயிர் பறிக்க வேண்டியவரின் பெயர் என்ன தெரியுமா? மார்க்கண்டேயன். அவன் ஒரு முனிவரின் புத்திரன். அதனால் அவனை துன்புறுத்தாமல் மரியாதையோடு அவன் உயிரை கொண்டு வாருங்கள். அவன் மரணமடைய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. கூறுங்கள் நாரதரே, கூறுங்கள். தாங்கள் திரிகால ஞானி அல்லவா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள். அல்லது அப்படி ஏதும் இல்லை, என் ஆயுட்காலம் முடியப் போகிறது என்றால் அதையாவது உறுதியாக கூறுங்கள். மார்க்கண்டேயா, பல்லாண்டு காலம் தவம் புரிந்துதான் நாம் பரமனை மகிழ்விக்க வேண்டும் என்பதில்லை. உள்ளத்தால் ஒரு கணம், ஒரே ஒரு கணம் உண்மையான பக்தியோடு தியானித்தால் எண்ணற்ற யுகங்கள் தவம் செய்த புண்ணியம் உன்னை வந்து சேரும். ஆனால் யமதர்ம ராஜா சித்திரகுப்தன் தந்த ஆயுள் கணக்கின்படி இந்நேரம் என்னை அழைத்துச் செல்ல யமதூதர்களை அனுப்பியிருப்பாரே. அவர்கள் எனக்கு ஈசனை துதிக்கவும் அவகாசம் தரமாட்டார்கள். ஏன் இப்படியெல்லாம் சிந்திக்கிறாய் மார்க்கண்டேயா? ஈசனை வணங்க இடம், பொருள், ஏவல் என்றெல்லாம் இருக்கிறதா என்ன? அதிலும் நீ இன்றுதான் சிவத்தியானத்தில் ஈடுபடப் போகிறாயா? பூமியில் தோன்றிய நாள் முதல் ஈசனைத்தானே தியானித்தாய். மழலை மொழி பேசும் போதே நம சிவாயா என்றல்லவா கூறத் தொடங்கினாய். நீ காலடி எடுத்து நடக்கத் தொடங்கியதே சிவலிங்கத்தை நோக்கித்தானே. நீ சின்னஞ்சிறு கரத்தால் நீரை எடுத்து ஊற்றியதே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காகத்தானே. மாமுனிவரே, தாங்கள் சொல்லச் சொல்ல என் உள்ளம் சிவானுபவத்தில் மூழ்குகிறது. அதை உணர்த்துவதற்காகத்தானே இதையெல்லாம் கூறினேன். தேவரிஷி, தங்கள் கருத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டேன். வீணாக கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்குவதை விட இருக்கும் சில நொடிகளேனும் இறைவனை நினைத்து தியானம் செய்ய போகிறேன். சண்டா, கும்பா, இன்னும் ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? தங்கள் ஆணைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். யமதர்மராஜரின் ஆணை மட்டும்தான் நம் அனைவருக்கும் பொதுவானது. குறிப்பிட்ட ஒருவரின் ஆயுட்காலம் முடியும் நேரத்தில் உடனே சென்று அவர் உயிரை பறித்து வர வேண்டும் என்பதுதான் அவரின் ஆணை. அதில் சிறு தவறு நேர்ந்தாலும் நம்மை அவர் மன்னிக்கவே மாட்டார். உடனே புறப்படுங்கள். நீ முனிகுமாரன் என்பதால் தான் இவ்வளவு நேரம் வேண்டிக் கொண்டிருந்தேன். இனி அதற்கு அவசியமே இல்லை. தமிழ்க்கடவுள் முருகன்
ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. மார்க்கண்டேயா, இதைத்தான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். நினைத்த மறுகணமே மனக்கண்ணில் இறைவனை தரிசிக்கும் ஆற்றல் பெற்றவன் நீ. நீ பிறப்பதற்கு முன்பே சிவபக்தனாகத்தான் பிறப்பாய் என்று அந்த சிவபெருமானே அருள் பாலித்திருக்கிறார். அதனால் உன் கோரிக்கையை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். மரணத்தை வெல்ல வழிகாட்டுவார். ஆஹா மகரிஷி, இந்த எளியவன் பொருட்டு தாங்களே வந்து எனக்கு தைரியம் அளித்தீர்கள். பக்தியின் பெருமையை பூரணமாக உணர வைத்தீர்கள். பற்றற்ற இறைவனின் பாதங்களை இக்கணம் முதல் பற்றிக் கொள்கிறேன். உற்ற முறையில் நெற்றிக்கண் நிமிலனை தியானிக்கின்றேன். ஆசி புரியுங்கள். நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய. ஓம் நம சிவாய. மார்க்கண்டேயா, போதும் உன் பூஜையும் தியானமும் நிறுத்திவிடு. நீ எங்களோடு புறப்படும் நேரம் வந்துவிட்டது. கண் விழித்து உன் முன் நிற்பது யார் என்று பார். என்ன, முழுமையாக தியானத்தில் மூழ்கிவிட்டது போல் பாவனை செய்கிறாயா? நான் யமதூதன் சண்டன். என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. மார்க்கண்டேயா, நீ உயிரை இழக்கப் போகிறோமே என்று வருந்த வேண்டியதில்லை. நீ சிவபக்தன் என்பதால் எங்களின் யமதர்மராஜரே சிறந்த முறையில் உன்னை வரவேற்று உன்னை உயர்ந்த நிலையில் இருக்கச் செய்வார். அதனால் கவலைப்படாமல் எங்களோடு புறப்பட்டு வா. நீ முனிகுமாரன் என்பதால் தான் இவ்வளவு நேரம் வேண்டிக் கொண்டிருந்தேன். இனி அதற்கு அவசியமே இல்லை. நீயாக வராவிட்டால் நாங்கள் உன்னை இழுத்துச் செல்லும் நிலை ஏற்படும். இதற்கு மேல் தாமதிக்க முடியாது. கும்பா, வா, அவனை பிடித்து உயிரை பறித்துக் கொண்டு செல்வோம். இப்பொழுதுதான் எனக்கு இந்த கதையில் ஒரு ஈடுபாடு வந்திருக்கிறது. உற்சாகம் ஏற்படுகிறது. பூஜை பூஜை என்று யமதூதர்களை ஏமாற்றிவிட முடியுமா? அவனை அவர்கள் சென்று பிடித்து விட்டார்கள் அல்லவா? ஓம் நம சிவாய. ஓம் நம
சிவாய. நான் அனுப்பும் காலன் அந்த சிறுவனின் காலத்தை முடித்து வைத்து அவன் உயிரை எடுத்து வருவான் பாருங்கள். தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. என்ன 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 மார்க்கண்டேயனின் தவசக்தி யமதூதர்களை தூக்கி எறிந்ததா? அவர்கள் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டார்களா? தவத்தின் பெருமையை அவர்கள் சரியாக உணர்ந்திருந்தால் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் யமதூதர்கள் அதை சரியாக உணரவில்லை என்பது அவர்கள் அடுத்தபடியாக செய்த செயலில் விளங்கியது. மார்க்கண்டேயா, நீ செய்யும் செயல்கள் எதுவும் சரியில்லை. எங்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்க பார்க்கிறாயா? யமதூதர்களிலேயே சிறந்த இந்த சண்டனையும் இந்த கும்பனையும் தூக்கி எறிந்து விட்டாய். இப்போது பார். இந்த கிங்கரர் சேனை உன்னை அங்கமங்கமாக சிதைத்து உயிரை பறிக்கப் போகிறது பார். அந்த யமதூதனுக்கு எவ்வளவு துணிச்சல்! ஒருமுறை அடிபட்ட பிறகும் மறுபடியும் சேனையோடு வந்து மோத பார்க்கிறான். யமதூதர்கள் இருவர் என்பதால் எளிதாக தூக்கி எறிந்து விட்டான். யமதர்மனின் முழு சேனையே அவனை தாக்க வருகிறது. அதற்கு மேல் அவனால் தப்பித்திருக்க முடியாது. ஓம் நம சிவாய. அப்படி என்றால் மார்க்கண்டேயன் சொன்ன மந்திரங்களின் சக்தி அந்த யமதூதர்களை தூக்கி எறிந்து விட்டது என்று சொல்லுங்கள். அவர்களால் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை, அப்படித்தானே? ஆம் முருகா, அதுதான் பக்தியின் சக்தி. ஓஹோ, மார்க்கண்டேயனுக்கு 16 வயது என்பது கடந்து பல வருடங்கள் வாழப்போகிறான் என்பது உறுதியாகிவிட்டது என்று சொல்லலாமா? இப்பொழுதே அப்படி கூறிவிட முடியாது. யமதர்மன் கடமை மாறாதவர். ஒருவர் உயிரை பறிக்க வேண்டும் என்ற கட்டம் வந்துவிட்டால் அதிலிருந்து ஒருபோதும் மாறமாட்டார். அவரது முடிவை எவருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார். யமதூதர்கள் யாராவது அவர் கட்டளைக்கு மாறாக நடந்தால் அதை பொறுத்துக் கொள்ளவும் மாட்டார். யமலோகத்தின் விதிமுறைகளிலிருந்து எவருக்கும் விலக்களிக்க மாட்டார். கோழைகளே, ஒரு சிறுவனின் உயிரை பறிக்காமல் அனைவரும் அடிபட்டு வந்து நிற்கிறீர்களே.
இது உங்களுக்கு அவமானமாக இல்லையா? என் பெயர் என்ன? யமதர்மன். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியவன். எனது நீதி ஒன்றே ஒன்றுதான். யாருக்கு எவ்வளவு ஆயுள் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கேற்ப அவர்களது ஆயுளை பறித்துக் கொண்டு வருவதுதான். அதை செய்யாமல் அந்த சிறுவனை விட்டு வந்து விட்டோம் என்று சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லை? அவ்வளவு எளிதாக நாங்கள் அவனை விட்டுவிடுவோமா? நாங்கள் அவனை நெருங்கவே முடியாதபடி அவனை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொண்டான். அப்படி அவன் என்னதான் செய்து கொண்டிருந்தான்? தியானம்தான் செய்து கொண்டிருந்தான். அவனை நாங்கள் நெருங்கும் போது அவன் தன் கண்களை கூட திறக்கவில்லை. ஆனால் அவனிடமிருந்து புறப்பட்ட தீப்பிழம்பு எங்களை தூக்கி எறிந்தது. எங்களின் உடல்களை எரித்து விட்டது. போதும், நிறுத்து! இன்று வரை இந்த யமதர்மன் வாழ்வில் இல்லாத ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். இந்த யமனுடைய சக்தியை விட அந்த சிறுவனின் சக்தி பெரியது என்கிறீர்களா? அவன் என்ன மாயவித்தை கற்றவனா? இல்லை பிரபு, அது அவன் பக்தியின் சக்தி. அவன் ஏதோ மந்திரத்தை உச்சரித்து உங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டதால் பக்தி சக்தி என்றெல்லாம் என்னிடமே கதை அளக்கிறீர்களா? இனி உங்களை நம்பி பலனில்லை என்று தெரிந்துவிட்டது. இனி நான் எனக்கு சமமானவன் என்று கருதும் தளபதி காலனை இக்கணமே அனுப்புகிறேன். நான் அனுப்பும் காலன் அந்த சிறுவனின் காலத்தை முடித்து வைத்து அவன் உயிரை எடுத்து வருவான் பாருங்கள். காலன், காலன் யமனது பிரதான தளபதி. யமனுக்கு வலது கரமாக இருப்பவன். என் தந்தை அவனை பற்றி பலமுறை கூறியிருக்கிறார். அவனே சென்றான் என்றால் இனி அந்த மார்க்கண்டேயன் தப்பிக்கவே முடியாது. அம்மா, மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க வந்த அந்த யமதூதர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் என்றால் அது அவனது பக்தியினால் தானே? ஆம் கண்ணே, பக்தியால் சாதிக்க முடியாததென்று ஏதுமில்லை. அது நம்பிக்கை, ஸ்திரத்தன்மை, தீர்க்கமான பார்வை, அன்பு, மரியாதை அனைத்தும் கொண்டதாகும். மார்க்கண்டேயனின் பக்தி இவை அனைத்தையும் கொண்டிருந்ததால்தான் அந்த அற்புதங்கள் நிகழ்ந்தன. அம்மா, அப்படி என்றால் காலனால் கூட மார்க்கண்டேயனை நெருங்க முடியவில்லையா? இறை பக்தி உனக்குள் வலுப்பெறும் போது உடல் மற்றும் உள்ளத்தின் நலமும் வலுப்பெறுகிறது என்று பொருள்.